ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு வந்திருக்கிறது க்ரோமார்க் மர்கண்டைல் கம்பெனி அந்த வெப்சைட்டை உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்துறதுக்கு தான். அந்த வெப்சைட் மூலமாக நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும், அதனெல்லாம் வழிகள் என்ன, அதோட ஒவ்வொரு இதாக நம்மளுக்கு புரியண மாதிரி எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். க்ரோமார்க் வணிக உலகிற்கு உங்களை வரவேற்கின்றோம். என்ன வேலை செய்யற கம்பெனியாக இருந்தால் அந்த கம்பெனியை பற்றி நாம் முழுசாக முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த கம்பெனியில் வேலை செய்ய முடியும். நீங்கள் கவனமாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இந்த கம்பெனியை பற்றியும் அந்த கம்பெனியுடைய செயல்பாடுகளை பற்றியும் அதில் எப்படி நாம் சம்பாதிக்க முடியுன்றதை பற்றி நான் சொல்ல போகின்றேன். மல்டி பாயிண்ட் மர்கண்டைல் சிஸ்டம் என்பது பாரம்பரியம் மற்றும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை ஒன்றிணைக்கும் ஒரு வணிக மாதிரியாகும். உற்பத்தியாளர்கள் வணிகர்கள் தேவைப்படாமல் விற்பனையாளர்களுக்கு நேரடியாக சரக்குகளை வழங்க முடியும். சிலர் விற்பனையாளர்கள் தங்கள் பொருட்களை வாடிக்கையாளருக்கு விற்கவும் உதவுகின்றன. இந்த க்ரோமார்க் மர்கண்டைல் கம்பெனி எப்படி செயல்படுறதுன்னு அங்கே பார்வை விஷன், அவருடைய விஷன் என்றது இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். க்ரோமார்க் மர்கண்டைலின் பார்வையானது க்ரோமார்க் மர்கண்டைல் வணிகத்தை சரியான வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவு அமைப்புடன் வெற்றிகரமாக கட்டமைக்க அனைத்து வணிகர்களுக்கும் உதவுகின்றது. க்ரோமார்க்குடைய மிஷன் செயல் பலமுன வணிக அமைப்புகளோடு வணிகத்தை வளர்த்து சிறந்த பலனை வழங்க வேண்டும் என்ற கனவு அனைவருக்கும் உள்ளது. எங்கள் வணிகர்கள் தங்கள் இலக்குகளை அடைய அதிகாரம் அளிப்பதே எங்கள் விருப்பம் என்று க்ரோமார்க் கூறுகின்றார். எந்த கம்பெனியிலும் நாம் தெரிஞ்சுக்கும் போது அந்த கம்பெனி அரசாங்க சப்போர்ட்டு கூடி வழங்கப்படுகிறது என்றதை நாம் தெரிஞ்சுக்கணும். முற்றிலும் இந்த க்ரோமார்க் மர்கண்டைல் கம்பெனி அரசாங்க சப்போர்ட்டோடு கூட செயல்படுகின்றன. சொந்தமாக பான் கார்டு, ஃபார்ம் சீக் ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன், உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பர்ட்ஸ் ஆக்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே க்ரோமார்க் நேடியிருக்கின்றன. அந்த லீகல் சப்போர்ட்டு எல்லாமே அரசாங்க சப்போர்ட்டு க்ரோமார்க்கு உள்ளன. க்ரோமார்க்கில் என்னென்ன பொருட்கள், எந்த பொருட்கள் செயல்பாடு இருக்குது என்று நம்ம பார்க்கலாம். முதலாக பர்சனல் கேருக்காக பொருட்கள் க்ரோமார்க் வழங்குகின்றன. பொதுவாக 6 கேட்டகரி, 6 வகுப்பில் இந்த பொருட்கள் வழங்குகின்றன. ஹோம் கேர், ஃபார்ம் கேர், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், ஹெல்த் அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், எஜுகேஷனல் ப்ராடக்ட்ஸ் இவையெல்லாம் க்ரோமார்க்கில் கிடைக்கின்றன. அடுத்தது இந்த க்ரோமார்க் மர்கண்டைல் எப்படி நம்ம இணைய முடியும், எப்படி நாம் அதில் பதிவு செய்ய முடியும் என்றதை பற்றி சொல்கின்றோம். உங்களை நம் நண்பர்கள் இந்த க்ரோமார்க்கில் உங்களை யார் அறிமுகப்படுத்துகின்றனோ அவங்களிடம் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் கேவைசி டாக்குமெண்ட், பான் கார்டு, பேங்க் டீட்டெயில்ஸ், நாமினி டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்கள். முற்றிலும் இலவசமாக உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஐடி அவங்க முற்றிலும் இலவசமாக எடுத்து தருவாங்க. ஒரு பான் கார்டில் உங்களுக்கு மேக்சிமம் எடுக்க முடிஞ்ச ஐடி 3 ஐடிகள் தான். அந்த ஐடி மூலமாக தான் இந்த க்ரோமார்க்கில் உங்களுக்கு சம்பாதிக்க முடியும். எப்படி இந்த க்ரோமார்க்கில் ஹவு டு ப்ரமோட், எப்படி இந்த க்ரோமார்க்கில் விளம்பரப்படுத்துவது என்று பார்க்க போகிறோம். ஆன்லைன் மூலமாகவும் ஃபிசிக்கல் மூலமாகவும் க்ரோமார்க்கில் நம்ம பொருட்களை மற்றவங்களோட முன்னாடி நம்மளுக்கு ப்ரமோட் பண்ணலாம். மூலமாக நான் ஜூம் மீட்டிங்கு, அப்புறம் ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக உங்களுக்கு உங்கள் பொருட்களை இன்னொருவருக்கு அறிமுகப்படுத்தலாம். அது மாதிரி ஃபிசிக்கல் மூலமாகவும் இதில் செயல்பட முடியும் என்று ஞாபகப்படுத்துகின்றோம். அடுத்தது ப்ராஃபிட் ஷேரிங் அண்ட் பிளான்.
நம்ம இந்த க்ரோ மார்ட்டில் ஐடி அடித்து இலவசமாக ஐடி வாங்கிட்டோம். இந்த ஐடி மூலமாக நாம் செயல்படும் போது நம்மளுக்கு கிடைக்கிற வருமானங்கள் எப்படி எவ்வளவோ என்று பார்க்கலாம். ப்ராஃபிட் ஷேரிங் பிளானில் ஒன்றாவது சுயம் கொள்முதல் வருமானம், இரண்டாவது நிறுவன விரிவாக்க போனஸ், மூன்றாவது மறு கொள்முதல் போனஸ், நான்காவது ராயல்டி மற்றும் வெகுமதிகள், ஐந்தாவது வழிகாட்டல் போனஸ், ஆறாவது நேரடி பரிந்துரை வருமானம். இப்படி 6 வகையான வருமானம் நமக்கு ஒரு அடியிலிருந்து கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். கண்டிப்பாக உங்கள் பேங்குக்கு அந்த 6 வருமானங்களும் வந்து சேரும் என்று உறுதியாக நான் சொல்கிறேன். வணிக சுய கொள்முதல் வருமானத்தை பற்றி கொஞ்சம் எஸ்பெஷலியாக சொல்ல வேண்டும். க்ரோசரி அந்த மாதிரி நம்ம வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. அப்போது உங்களுக்கு அந்த ரீபர்ச்சேசிங் மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற வருமானம் தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் சேல்ஸ் இன்சென்டிவ் என்ற இனத்தில் அந்த சேல்ஸ் இன்சென்டிவோட ப்ராஃபிட்டில் 20% உங்களுக்கு திருப்பி தராங்க இருக்குல்ல. இதெல்லாம் கேட்கும்போது இது செயல்பாடுக்கு வருகின்றன, சீக்கிரமாக வந்துடும். அப்போது இது ஒரு பெரிய நெட்வொர்க்காக வளர்ந்துருக்கு. இதில் 3 பிளான்கள் இருக்குது. அதில் 1வது பிளான் 999 என்ற சில்வர் பிளான் தான். 2வது பிளான் 4999 நல்ல வேர்ல்ட் மர்க்கண்டேல் தான். இது பிடிச்சிருந்தால் அந்த பிளானில் நீங்கள் உங்களுடைய ஐடி கண்டிப்பாக ஆக்டிவேஷன் பண்ண வேண்டும். ஆக்டிவேஷன் பண்ணணும்னால் ஒரு க்ரோமார்ட் பொருட்கள் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடியில் இருந்து இன்னொரு ஆளுக்கு சேல் பண்ணி தான் உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ஐடி ஆக்டிவேட் பண்ண வேண்டும். ஐடி ஆக்டிவேஷன் பண்ணணுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பேக்கேஜ் கண்டிப்பாக இன்னொரு கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணி கொண்டு வாங்கணும். அது சேல்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு லெஃப்ட்டு ரைட்டு அங்கே 2 நண்பர்களை சேர்க்க வேண்டும். அந்த லெஃப்ட் ரைட்டில் இருந்து ஒரு நம்பர் ஐடி ஆக்டிவேஷன் பண்ண டைமில் உங்களுக்கு 200 பிபி லெஃப்டில் 200 பிபி ரைட்டில் கிடைக்கும்போது உங்களுக்கு 200 ரூபாய் உங்கள் வேலெட்டுக்கு வந்துடும். அது எப்படி இருந்தால் 200 பிபி மேட்சிங் ஜிஐ 200 ரூபாய். தினசரி வருமானம் முதல் போட்டியில் விகிதம் 1:2 அல்லது 2:1. அடுத்த ஜோடிகளின் விகிதம் 1:1. பணம் திரும்ப பெறுதல் வாரத்துக்கு 2 முறை. ஒரு பான் கார்டில் அதிகபட்சம் 3 ஐடிகள். தினசரி கேப்பிங் வரம்பு 5000 ரூபாய். ஒரு ஐடியிலிருந்த மேக்சிமம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5000 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். டிடிஎஸ் 5% கழித்து தான் அந்த ஒரு அமௌண்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வருது. இது 999 என்ற சில்வர் பேக்கேஜில் தான் இந்த வருமானம் கிடைக்கின்றன. அடுத்தது ஒரு ஐடியில் ஒரு நாளைக்கு அதிகபட்ச வருமானம் 5000 ரூபாய் மட்டும்தான். 3 ஐடிகளில் ஒரு நாளைக்கு அதிகபட்ச வருமானம் 15000 ரூபாய். அப்படி ஒரு நாளைக்கு 3 ஐடியிலும் உங்களுக்கு வேலை செஞ்சால் 15000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் என்று கூறுகின்றோம். எனவே 30 நாட்களில் மாதத்துக்கு அதிகபட்ச வருமானம் 45000 ரூபாய். அதில் டிடிஎஸ் 5% கழித்து உங்களுக்கு உங்கள் அந்த அக்கௌண்ட்டு உங்கள் வேலெட்டுக்கு வந்து அந்த வேலெட்டுக்கு வரணும் அக்கௌண்ட் பணம் வாரத்துக்கு 2 முறை புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்னும் நாள்களில் உங்களுக்கு வித்ட்ரா பண்ணிக்கலாம். அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த பணம் கிரெடிட் ஆகிடும். ஆண்டுக்கு 54 லட்சம் வரைக்கும் இந்த ஒரு ஐடியில் இதே சில்வர் பேக்கேஜில் உங்களுக்கு சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு நம்ப முடியலன்னு தெரியும், கண்டிப்பாக அது உண்மைதான். சில்வர் பேக்கேஜ் ஓலியம் வட்டி பார்க்குறேன். 200 ரூபா பிஸ்னஸ் ஓலியம் AB என்ற செயல் வரும்போது உங்களுக்கு 200 ரூபா கிடைக்குது. 600 ரூபாய் பிஸ்னஸ் ஓலியம் AB செயல் உங்களுக்கு வரும்போது
600 ரூபாய் கிடைக்குது. 1600 பிஸ்னஸ் போல உங்களுக்கு பி சைடில் வரும்போது உங்களுக்கு போனஸாக 1600 ரூபா கிடைக்குது. இப்படி 1 2 3 4 5 6வது ஸ்டேஜில் 5000 பிஸ்னஸ் போலியம் உங்களுக்கு வரும்போது ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் ஒரு ஐடியிலிருந்து உங்களுக்கு சம்பாதிக்க முடியும். எவ்வளோ அருமையாக இருக்கிற பிளான்ல ஒரு சின்ன பிளான் 999 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 54 லட்சம் சம்பாதிக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது இந்த பிளான். அடுத்ததாக இதில் நான் சொன்ன மாதிரி அந்த சம்பாதிக்கிறதுக்கு அப்புறம் அது கூட நமக்கு சம்பாதிக்கவும் வருது. அதுக்கப்புறம் இந்த க்ரோமார்க் மர்க்கன்டைல் கம்பெனி இந்த ரேங்கு பொசிஷன் ஒவ்வொரு பொசிஷன் தராங்க. ஃபஸ்ட்டு 10 பேர் மேட்ச் வரும்போது 2000 பிவி. அப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸிக்யூட்டிவாக ப்ரமோட் ஆகிடுவாங்க. ரெண்டாவது 25 பேர் மேட்ச்சு 5000 பிவி டிஸ்ட்ரிபியூட்டர் கோஆர்டினேட்டர் ஆகிடுவாங்க. மூணாவது 50 பேர் மேட்ச் 10,000 பிவி. 10,000 பிவி என்றால் 10,000 ரூபாய் நீங்கள் எப்போ சம்பாதிக்கின்றதோ அப்போது நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸர் ஆகிடுவாங்க, டிஓ. 80 பேர் மேட்ச்சு அதை 16,000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரீம் கோஆர்டினேட்டர். 24,000 ரூபாய் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏரியா கோஆர்டினேட்டர். இப்படி 15 வரைக்கும் உங்களுக்கு அந்த ரேங்கிங் செஷன் க்ரோமார்க் மர்க்கன்டைல் கம்பெனி கொடுக்குறாங்க. நீங்கள் 10,000 பேர் மேட்ச் ஆகும் போதேக்கும் நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோன்னு நீங்களே ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இந்த 99 பிளானில் இருந்து இவ்வளவோ பரிசு உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இப்போவே நீங்களே ஒரு முடிவுக்கு வாருங்கள். நான் இப்போவே க்ரோமார்க்கில் என்னுடைய ஐடி ஆக்டிவேஷன் பண்ண போகிறேன் என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரும்போது தான் இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக்க முடியும். அடுத்ததாக இன்னொரு மர்க்கன்டைல்ஸ் தான். இதுவரைக்கும் நீங்கள் சில்வர் பிளான் பார்த்தேன். இது பேர்ல் மர்க்கன்டைல்ஸ் பார்க்க போகிறேன். பேர்ல் மர்க்கன்டைல் என்றால் அது சில்வர் பிளானை விட கொஞ்சம் விரிசானது. அதில் அதே மெத்தடு தான் இதிலும் லெஃப்டில் ரைட்டில் உங்களை நம்பனே சேர்க்க வேண்டியிருக்கு. இதில் ஒரு பிவி ₹1 தான். 750 பிவி மேட்சிங் ஆனால் கேட்டு உங்களுக்கு 750 ரூபாய் கிடைக்கும். இதில் ஒரே மேட்சிங்கில் டைரெக்டாக 750 ரூபா கிடைக்குது. சில்வர் பிளாக்கில் உங்களுக்கு டைரெக்டாக ஒரே மேட்ச்சில் 200 ரூபாய் தான் கிடைக்கும். இதில் 750 ரூபா கிடைக்குது. அப்போ இந்த பிளான் தான் அந்த பிளானை விட கொஞ்சம் சிறந்ததுன்னு சொல்ல முடியும். ஏன்றால் அந்த பிளான் ஆக்டிவேஷன் பண்ணும்போது சில்வர் மட்டும்தான் ஆக்டிவேஷன். இந்த பிளான் பேர்ல் மார்க்கெட்டில் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போது ஆல்ரெடி இன்பில்ட்டாக அந்த சில்வர் பேக்கேஜும் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடும். 2 பேக்கேஜ் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வருன வருமானம் எப்படி இருந்து கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இந்த பேர்ல் மார்க்கெட்டைல் க்ரோத் இன்சென்டிவ்ல 4,999 ஆன்வர்ட் 999 என்ற அந்த அமௌண்ட்டில் நீங்கள் இந்த பேர்ல் மார்க்கெட்டையில் ஒரு ப்ராடக்டோட ஒரு சேகரம் தான் சொல்ல முடியும். அந்த ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் சேல் பண்ணணும். அது உங்கள் சேல் பண்ணி தான் அதை ஆக்டிவேஷன் பண்ணணும். அந்த சில்வர் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணியோ அதே மாதிரி தான் ஆக்டிவேஷன் பண்ண வேண்டியது. 4,999 ரூபாய்க்கு ப்ளஸ் கொரியர் சார்ஜ் 100 ரூபாய் நீங்கள் கட்ட வேண்டி வரும். இது நீங்கள் உங்கள் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் இதை சொல்லணும். அப்புறம் உங்கள் 2 நண்பர்கள் இதே மாதிரி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணும்போதேக்கு உங்களுக்கு ஒரு நாளைக்கு இதிலிருந்து மேக்சிமம் சம்பாதிக்க முடிகிறது 10,500 ரூபாய் தான் டெய்லி கேப்பபிள். அதாவது ஒரு ஐடியிலேருந்து மேக்சிமம் ஒரு நாளைக்கு 10,500 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சம்பாதிக்கலாம். 2 நாளில் இந்த அமௌண்ட் உங்களுக்கு விட்ரா பண்ணலாம். புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமைக்கும் உங்கள் ப்ரொஃபைலில் இருந்த விட்ரா பட்டன் அழுத்தினால் இந்த இதில் நீங்கள் சம்பாதிக்கிற அத்தனை அமௌண்ட்டும் உங்கள் பேங்குக்கு 24 ஹவர்ஸுக்குள்ளே கிரெடிட் ஆகிடும். அடுத்த நண்பர்களே, இதில் எப்படி இந்த பேர்ல் மார்க்கெட்டைல் க்ரோத் இன்சென்டிவ் உங்களுக்கு சொன்னேன். 750 பிவி ஏ சைடு, 750 பிவி பி சைடு 750 ரூபா உங்களுக்கு கிடைக்கிது. அப்படி 12,000 பிவி 12,000 பிவி உங்களுக்கு 15,500 ரூபாய் தான் கிடைக்கும். கம்பெனி அதுக்கு மட்டும் ஒரு வரம்பு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 1,13,00,000 ரூபாய் இந்த பேர்ல் மார்க்கெட்டைல் ஆக்டிவேஷன் பண்ணி நீங்கள் உங்களோட வேலை செஞ்சால் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்.
எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். பேர்ல் மர்க்கெண்டைல் ராயல்டி ரிவார்ட்ஸ் இருக்குது. ராயல்டி ரிவார்ட்ஸ் என்றால் ஒரு ரேங்கு. ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் ஆக்டிவ் மெர்கன்டைல், எக்ஸிக்யூட்டிவ் மெர்கன்டைல், மெர்கன்டைல் டீம் லீடர் அண்ட் மெர்கன்டைல்ஸ் மேனேஜர். நாம் இப்போது மெர்கன்டைல்ஸ் மேனேஜர் ஆகும்போது அந்த டயத்தில் நம்மளுக்கு 30 பேர் மேட்ச் இருக்கணும். அது பேர்ல் பேர் மேட்ச் 30 இருக்கணும். அப்போ தான் நம்ம மெர்கன்டைல் மேனேஜர் ஆகுது. 50 பேர் மேட்ச் மதிக்கணும். 50 பேர் மேட்ச் இருந்தால் தான் மெர்கன்டைல் மேனேஜர் ஆகும். அந்த மெர்கன்டைல் மேனேஜரில் இருந்த கம்பெனி நமக்காக மாதம் ஒரு அமௌண்ட்டு, அது 45 ரூபா கம்பெனி ராயல்ட்டிக்காக கம்பெனி மாற்றி வைக்கிறதுனால ஒவ்வொரு ஆக்டிவேஷனுக்கும் 45 ரூபா மாற்றி வைக்கிறாங்க. அந்த 45 ரூபாவை அந்த ராயல்ட்டியில் யாரெல்லாம் வருதோ அவங்களுக்கு மாதம் துல்லியமாக பகுத்து கொடுக்குறாங்க. இதுதான் இந்த ராயல்ட்டி இன்கம். அடுத்த ஒரு வருமானம் தான் இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வருமானம். இதில் இந்த வருமானத்தை பற்றி சொல்கிறோன்னா வழிகாட்டல் போனஸ். வழிகாட்டல் போனஸ் என்றால் விநியோகஸ்தர் பேர்ல் மர்கன்டைல் கண்டிப்பாக வேண்டும். விநியோகஸ்தர் பேர்ல் மர்கன்டைலில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒவ்வொரு விநியோகஸ்தரும் ஒரு மாதத்தில் 10 ஜோடி பொருத்தத்தை அடைய வேண்டும். அதாவது 10 பேர் மேட்சிங்கு ஒவ்வொரு மாதத்திலும் அவங்க இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த வழிகாட்டல் போனஸ் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். உங்கள் வழிகாட்டல் போனஸில் நீங்கள் டைரெக்டாக கொண்டு வந்திருக்கிற நண்பன் ஒரு அமௌண்ட்டு ஒரு வாரத்திலோ ஒரு மாதத்திலோ என்ன 1 லட்சமோ ஒரு அம்மா வாங்கினாங்க. அந்த அமௌண்ட்டோட 5% ஃபஸ்ட்டு லெவலில் 5% உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு செகண்ட் லெவல், தேர்ட், அப்படியே 5th லெவல் வரைக்கும் உங்களுக்கு அந்த நண்பன் சம்பாதிக்கணும். அந்த அமௌண்ட்டோட பர்சன்டேஜ் உங்களுக்கு தான். இது நீங்கள் 2 சைடு போகலன்னா கூட உங்களுக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சைடில் இருந்தாலும் கிடைக்கும். டைரக்டு மெம்பர்ஷிப் போனஸ் தான் இது. அடுத்ததாக ஒவ்வொரு வணிகர்களும் மறு வாங்குதல் போனஸ். மறுவாங்குதல் போனஸ் என்னொன்றிற்கு இது கூடிய சீக்கிரம் கட்டமைப்புவாங்க. கொள்முதல் போனஸ் தான் இது எப்படி என்றால், நம்ம டோமார் மர்கன்டைல் ஷோபி அப்ளிகேஷன் ரிலீஸ் ஆகும்போது அது மூலமாக நமக்கு மளிகை பொருட்கள் வாங்க முடியும். நமக்கு வீட்டுக்கு அன்றாட தேவையான பொருட்களை வாங்க முடியும். அந்த பொருட்களை உங்களுக்கு வாங்கும்போது நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கணும் அதோட சேல்ஸ் இன்சென்டிவ், ஒவ்வொரு பொருளுக்கும் கம்பெனி ஒரு சேல்ஸ் இன்சென்டிவ் திட்டப்படுத்தியிருக்காங்க. அந்த சேல்ஸ் இன்சென்டிவ் உங்களுக்கு உங்கள் வாங்கிய பொருளுக்கு கிடைக்கும். அதிலிருந்து அதோட 20% மொத்த லாபத்தோட 20% உங்களுக்கு திருப்பி தராங்க. இதுதான் மறு கொள்முதல் போனஸ். இது கண்டிப்பாக நமக்கு போனஸ் தான். மற்றபடி நம்ம வருமானம் பார்க்கும்போது இந்த வருமானம் வருന്നത് எப்படி இது கூட நமக்கு தெரியாது. இது கூடிய சீக்கிரம் குரோமார்ட் மர்கன்டைல் கம்பெனி செயல்முறைப்படுத்துவாங்க. இவ்வளோதான். இவ்வளோ நேரம் என்ன குரோமார்ட் மர்கன்டைல் பற்றி நான் சொல்கிறோம். உங்களுக்கு குரோமார்ட் மர்கன்டைல் கம்பெனி முற்றிலும் கவர்மெண்ட் சப்போர்ட்டோடு இயங்குகிறது. இதில் உங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு முடிவுக்கு வரும்போது நீங்கள் இதில் வின் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். பணம் என்கின்ற அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு വളരെ ஈஸியாக போயிடும். காரணம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் படுத்து தூங்கின டைமில் கூட பணம் ஏறிக்கிட்டே இருக்கும். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி ஒரு 2 நண்பர்களை நீங்கள் கீழே கொண்டு வாங்க. அந்த நண்பர்களும் அடுத்த 2 நண்பர்களை கொண்டு வாங்க. இது இப்படி
நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக செயல்பட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைலில் பணம் வந்து செய்யும். இதுவரைக்கும் நான் சொன்னதாத்தனை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிறேன். நான் சென்னையில் இருந்த ராஜேஷ் ஆண்டனி. நன்றி, வணக்கம்.